எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. மக்களே, காலையிலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கியா? யாராவது சொன்னாவளா? இல்லத்த, யாரும் ஒன்றும் சொல்லலை. தலைவலியா இருந்து அதான் அப்படி இருக்கேன். இந்த மனசை ஏதாவது சொன்னாரம்மா? எதுனாலும் என்கிட்ட சொல்லு. நான் உன்கிட்ட ஒரு அத்தை மாதிரியே பழகுறேன். எதுனாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுமா? இல்லத்த, அப்படி எதுவும் இல்லை. தலைவலியத்த, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. தலைவலிக்குதா? வா மக்களே, டீ ஏதாவது போட்டு தரட்டா? இல்லத்த, வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிரும். சமையலுக்கு நீங்க ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கத்தான் நான் சமையல் பண்ணி வைக்கிறேன். தலைவலின்னு சொல்லியா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் இன்னைக்கு சமையலை பார்த்துக்கலாம். அதுக்கு இல்லத்த, உங்களுக்கு வயலுக்கு போகணும் இல்லையா? வீட்டு வேலையெல்லாம் நான் பார்க்குறேன். பரவாயில்லத்த. வயலுக்கெல்லாம் நான் இன்னைக்கு போகல. உனக்கு இப்படி தலைவலியா இருக்கும்போது உன்னை விட்டுட்டா போக முடியும்? நீ ரெஸ்ட் எடு, நான் எல்லாம் பார்த்துக்கலாம். அத்தை பரவாயில்ல, நீங்க வயல்ல வேலை இருக்குன்னா பாருங்க, நான் பார்த்துக்கலாம். வேண்டாம் மக்களே, நான் உன்னை விட்டுட்டு அங்க போனாலும் வா ஞாபகமாவே தான் இருக்கா. அதான் இதுலயே இருக்கேன். எம்மா எம்மா, பூமாரி இங்க வா. அன்னிங்க ரூம்ல இருக்கேன், இங்க வாங்கலாம். எட்டி இங்க வாணி கூப்பிட்டு இருக்கேன், இங்க வா. எம்மா. ஏன் மக்களே? அத்தை போன் பண்ணிட்டே இருக்கேவ. எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்க வேண்டியதானே? எதுக்கு பண்ணியான்னு தெரியலையே. 2 நேரம் அடிச்சாவ, நான் எடுக்கல. அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். எடுக்கவா? இனி அடிச்சா எடு. எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியல இல்லையா? சரிம்மா. அக்கா, நான் மீன் கடையில போய் சாதனம் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ அன்னைக்கு துணையா வீட்டுல இருந்தா? எது? அவியலுக்கு துணையா நான் இருக்கணுமா? ஏன் அவைய தனியாக யாரா தூக்கிட்டு வருவாங்களா என்ன? என்னடி வாய் ரொம்பவே நீண்டுட்டு போகுது? அன்னைக்கு துணையா சொன்னா ஓவரா பேசிட்டு இருக்கியா? அத்தை சும்மா இருங்க, விடுங்க. அவையதான் எல்லார்ட்டையும் பேசி பேசி நல்லா மயக்கி வச்சிருக்கியாவ. அது உங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம். நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். என்னடி விளையாடுறியா? பேசி பேசி மயக்கி வச்சிருக்காளா? இப்படி பேசிய பிள்ளை நீ கிடையாது. இதெல்லாம் உன்ட்ட யார்கிட்ட சொல்லி தந்தா? எல்லாம் எனக்கு தெரியும். காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா? அண்ணன்கிட்ட சொல்லி குடிக்காவ. உன் தங்கச்சி நீ எல்லாம் வாங்கி குடிக்கா இல்லையா? கொடுக்காத நீ. நான் காதால கேட்டேன். அப்படியெல்லாம் அவ சொல்லியிருக்கவே மாட்டா. அத்தை, நான் அப்படி சொல்லல அத்தை. இவங்க பாதியில வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பாதியில வந்தது நானா இல்ல அவியலா? பூமாரி, ரொம்ப ஓவரா பேசாத. நீங்க எப்பவும் அவியலுக்கே சப்போர்ட் பண்ணி அவியலை கட்டிட்டாளுங்க. திமிரு பிடிச்சது. அந்த அப்பற மாதிரி தானே இருக்கு பிள்ளையும். ஐயே மக்களே, அவ பேசிட்டு போறது நினைச்சு நீ வருத்தப்படாத. உன்னை பத்தி எனக்கு தெரியும். நிஜமாவே அத்தை, பூமாரிக்கு வாங்கி கொடுக்கறதோ அவகிட்ட பாசமா இருக்கிறத பத்தி நான் எதுவும் தப்பா பேசல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டியம்மா. இவ எல்லாம் சொன்னதை மனசுக்குள்ள வைக்காதேனா? குட்டியை நான் வந்து திருத்திடுறியேனா? போ மக்களே, போ போய் தூங்கு கொஞ்ச நேரம். போ போய் ரெஸ்ட் எடு. சரி அத்தை. என்ன வசந்தி, ஒரு வேலையும் இல்லையோ? சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்கியா? ஆமா, உங்க முன்ன சிரிச்சுக்கிட்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். சிரிக்கலன்னா கேப்பிய ஏன் உம்முன்னு இருக்கியானே? சிரிச்சா கேக்குறிய வேலை இல்லையா? சிரிச்சுக்கிட்டு இருக்கியானே? நான் என்னதான் பண்ணணும்? இப்ப நான் என்னத்த கேட்டுட்டேன்? அடுப்புல தீக்க மேல நிக்க மாதிரி துள்ளு துள்ளிட்டு நிக்கியா? யோ, யாரும் என்கிட்ட எதுவும் கேட்காதுங்க. எனக்கு பயங்கரமா டென்ஷன்ல இருக்கேன். என்னை இருக்க விடுங்க. யாரு? நீயா டென்ஷன்ல இருக்கியா? ஆமா, நான் டென்ஷன்ல இருக்கேன். தயவு செய்து என்னை இருக்க விடுங்க. டென்ஷனா? உனக்கா? என்ன டென்ஷன்? சும்மா சிரிச்சு சிரிச்சு கதை கேட்க நல்லாதான் இருக்கும். அனுபவப்பட்டவங்களுக்கு தான் பட்ட பாடெல்லாம் தெரியும், புரியுதா? அப்படி என்னத்த பாடுபட்டுட்டியோ? யாழு மலை தாண்டி யாழு கடல் தாண்டி எங்கெல்லாம போயிட்டு வந்துட்டியோ? அதுக்குதான் ஒரு மலையாட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா வீட்டுல? டென்ஷன்ல என்னத்த பேசியன்னு தெரியாமலே பேசியா நீ? ஆமா, தங்கச்சி எங்க காணல? தங்கச்சி, பெரிய தங்கச்சி எங்க போனாலும் என்ன தெரியாது. சொல்லம்மா, தங்கச்சி எங்க காணல? இல்லன்னா வந்தோன்னா அண்ணாணி வருவா. ஆமா, நல்ல அண்ணாணி வருவா. ஏன்னா இந்த அண்ணன் தானே இடிச்சவாயே, அதனால வருவா. தங்கச்சி எங்க? எப்ப உலகத்துல இல்லாத தங்கச்சி உமாளுக வீட்டுக்கு போனா இப்ப வருவா. கொஞ்ச நேரம் இருங்க. போன் பண்ணி கூப்பிட்டா? வேறையை போயிட்டு வந்த பிறகு நான் அவளை பார்க்கவே இல்ல. சும்மா இருங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? காலையில பாத்துருக்குதியா, மத்தியானம் சாப்பிட வரும்போது பாத்துருக்கு. சாயங்காலம் வந்துட்டாவலாம், தங்கச்சிய பார்க்க முடியலையா? போன் பண்ணி கூட போறாள். போன் பண்ணி அவ அங்க போற 5 நிமிஷம் தான் நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு இருக்க விடுங்க. மைனியார் வீட்டுக்கு வந்தா உன் முகத்து மாறுது பாரு வசந்தி. என்ன ஒரு மாற்றம்? எதுக்கு இந்த கோவம்? முன்ன மாதிரி வெளியே கிளியே சுத்த முடியலையோ? அததான் இப்படி காட்டுறியோ? ஆமா, இல்லனாலே இவ கையில 10,000 ரூபாய் தந்து வெளியெல்லாம் சுத்திட்டு வான்னு சொன்னாவ. வந்துட்டாவ. உன்னை பார்க்கவே எனக்கு காமெடியா இருக்கு.
இருக்கான் இருக்கான் நல்லா இருக்கான். எல்லாருக்கும் நான் காமெடி ஆகி போனேன். அண்ணி வந்துட்டு பார்த்தோல்ல. வா ரேவதி. வாமா, செல்வா வீட்டுக்கு போனா. ஆமா அண்ணி. உன்னை பத்தி தான் நானும் உங்க அண்ணனும் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்துட்டே. அண்ணி வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்தேன். சரி நீங்க அண்ணா வந்திருப்பாங்கல்ல அதான் வந்தேன். ஆமா, உமா லைட்ல என்ன தந்தா? உமா அண்ணி நான் போன உடனேயே டீ போட்டு கொடுத்தாங்க. நல்லா வேண்டான்னு சொன்னேன். ஆனா அண்ணி தான் குடி குடின்னு கொடுத்தாங்களா. சரி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு டீ குடிச்சேன். டீ போட்டு கொடுத்தாளா? இந்த இழுவை எப்படி இவ்வளவு சமாளிக்கான்னு தெரியலையே. எப்ப வந்தாலும் இங்கே நிக்கிய. இழுவை எப்படி சமாளிக்கியா? என்ன நீ? அது ஒண்ணும் இல்ல ரேவதி, நான் உனக்கு டீ போட்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன். உமா முந்திக்கிட்டாலே. அப்போ உடனே டீ வேண்டாமா? டீ வேண்டான்னு யாரு சொன்னா? என்னதான் உமா அன்னைக்கு வீட்டுல குடிச்சாலும் இங்க குடிக்கலாம். உங்களுக்கு கஷ்டமா இருக்கல அண்ணி. நீங்க போடுங்க நான் குடிக்கிறேன். நீங்க போடுங்க நான் குடிக்கிறேன். இது வயிறா இல்ல வங்க கடலப்பா. வா வசந்தி, தங்கச்சி டீ கேட்கலையா, போட்டு கொடு. போறேன் போறேன், காது கேக்குது, போறேன். அண்ணி அப்புறம் டீக்க கூட சூடா ஏதாவது செய்யுங்கண்ணா. ரெண்டு அண்ணிகளை போட்டி போட்டு பாக்குறாங்கண்ணா. சூடா கொடுக்கணுமா? இல்ல சூடா மத்தியானம் அடுப்புல வச்சு நெருப்பு கிடக்கு. நெருப்பை தூக்கி கொடுத்துட்டேன் தின்னட்டு. சூடா இல்லையா வேணும்? சூடு சூடு. போமா, ஒட்டட உச்சிக்க தொந்தரவு வேற தாங்க முடியல. தங்கச்சியாரு போட்டு பாரு உனக்கு இருக்கு. போறேன் போறேன். எங்க பெய்தான் உழுவானியே தெரியல. மத்தியானம் எடுப்பெடுத்துட்டு போனவா இன்னும் வீட்டுக்கு வரல. பிள்ளை பல்லெடுத்து போகும்போதுதான் ஊர் மாடு மேய்ஞ்சிட்டு திரிஞ்சான்னு பார்த்தா பிள்ளை வீட்டுல இருக்கும்போது கூட இவ்வளவு இருக்க முடியாது. வீடு வீடா பெய்தியா. சொல்லி பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு. புத்தி உள்ளதுனா திருந்தோம். புத்தி கட்ட மாடு எப்படி திருந்தோம்? அடுப்பங்கரையில என்ன சத்தம் கேக்குது? வீட்டுக்குள்ளதான் கிடைக்கணும். லே சின்ன பொண்ணு. சொல்லுங்க தே. வீட்டுக்குள்ளதான் கடந்திருக்க எரும மாடு. எப்ப வந்தான்னு தெரியலையே. என்ன தே, டீ காஃபி ஏதாவது வேணுமா? நீ முதல்ல இங்க வான. எப்பட வீட்டுக்குள்ள வந்தா? ஏன் தே, எதுக்கு அலறிட்டு கிடக்குறிய? சி எதுக்கு கத்திட்டு இருக்கிறிய? டேய் மத்தியானம் வீட்ல இருந்து போனவா எப்படி நான் வீட்டுக்குள்ள வந்தா? வெளியெல்லாம் கதவு பூட்டி தான் இருக்கு. கிச்சன் டோரும் பூட்டி தான் இருக்கு. எப்ப வீட்டுக்குள்ள வந்தா? எப்ப வீட்டுக்குள்ள வந்தானியா? வெளியே போனாதானத்தான் வீட்டுக்குள்ள வர முடியும். நான் தான் எங்கேயும் போகலையே. மத்தியானம் உன் ரூம்ல வந்து பார்த்தேன். நீ அப்ப இல்ல. இப்ப எப்படி வந்தா? மத்தியானம் ரூம்ல இல்லையா? அப்ப நான் இல்லாத நேரம் எல்லாம் என் ரூமை செக் பண்ணிதான் உங்க வேலையோ? பாரு, கதைய மாத்திய வேலையை நீ வச்சிருக்காத. சொல்லு, மத்தியானம் வீட்டுக்குள்ள இல்லாத நீ எப்படிங்க வந்தா? மத்தியானம் நான் ரூம்ல தான் இல்ல, ஹால்ல இருந்திருப்பேன். ஹால்ல இருந்தியா? ஹாலுக்கு வராமலான்னு ஒரு ரூமுக்கு போக முடியும். என்னடா உளறியா? அப்போ கிச்சன்ல இருந்திருப்பேன். மத்தியானம் சாப்பிடுறது நான் கிச்சனுக்கு போகும்போது காணல. அப்ப ரூம்ல இருந்திருப்பேன். இங்க பாரு, இந்த எடக்கு மடக்கான பேச்சு என்கிட்ட பேசாத. எங்க சுத்திட்டு வந்தா? இப்ப எப்படி வீட்டுக்குள்ள வந்தா? அத சொல்லு. என்னத்த உளறிய? வெளியே சுத்த போனாதானே வீட்டுக்குள்ள வர முடியும். வீட்டுக்குள்ள இருக்க விட்டா எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு கேட்டா என்னத்த சொல்ல? என்ன சாதா என்ன சொன்னாலும் சிரிச்சிட்டு நக்கலா பேசியவா இன்னைக்கு கோவப்படியானா? வீட்டுக்குள்ளதான் இருந்திருப்பாளோ? நம்ம தான் ஒழுங்கா பாக்கலையோ? எங்கேயுமே போக கூடாதுன்னு வீட்டுக்குள்ள இருந்தாலும் எப்படி வீட்டுக்குள்ள வந்தா எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு கேட்டா நான் என்னத்த சொல்ல? சரி சரி, நம்ம படம் காட்டாத. போ போய் டீய போடு. எது டீ போடணுமா? அடுப்புல டீ வைக்கும் போது உங்கள்ட்ட கேட்ட நீங்க என்ன சொன்னீங்க? ஒண்ணும் வேண்டாம் இங்க வான்னு தானே சொன்னீங்க. உங்களுக்கு ஒன்றும் போடல. போடலையா? அந்த நேரம் போடலனா இப்பவே போடு போ. இந்த சில்வண்டுக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. அடிச்சு நசுக்கி முடிக்கணும். என்னன்னா யோசிக்க? இல்லத்தே, காஃபி வேணுமா டீ வேணுமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு நீ என்னத்த போட்டாலும் வெண்ணி தண்ணி மாதிரி தான் இருக்கா. போ எதையாவது போய் போடு போ. கொழுப்பெடுத்தவா, வெண்ணி தண்ணி மாதிரில இருக்குமா வெண்ணி தண்ணி? இப்ப பாருண்ணா, வெண்ணி தண்ணியை உனக்கு கொண்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துக்கிட்டு வா. இந்த வரத்தே. கொஞ்சம் வர வர மாற்றம் தெரியுது இவ்வளவுகிட்ட. இல்லனா என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசுவா. கொஞ்சம் கோவப்பட்டனும் பவி தான் போறான். இப்படியே இவளை மெயின்டைன் பண்ணாதான் திரும்பி நல்ல வழிக்கு வருவா. 5 நிமிஷத்துல டீ வரணும். 5 நிமிஷம் ஓவரத்தே, ஒரே செகண்ட்ல கொண்டு வரேன் பாருங்க. ஏதோ கொண்டு வந்தா சரிதான் வா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.